தமிழ்நாடு அரசின் சின்னம் பொறித்த ஒரு அட்டை தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அட்டையை எந்த ஒரு தனியார் மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. அந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து எந்த ஒரு மருத்துவ நிதி தொகையும் அரசு அலுவலர்களோ ஆசிரியர்களோ ஓய்வு பெற்றவர்களோ பெற முடியவில்லை. இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது மிகப்பெரிய மோசடி நிறுவனமாக இருக்கிறது. மோசடி நடைபெறுகிறது. 800 கோடி ரூபாய்க்கு மேல் பிடித்தம் செய்யப்படுகிறது. இது ரகசியமானது. இதை நாங்கள் வெளிக்கொணர முடியாது, வெளித்தர முடியாது என்று டெல்லியிலே இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் பணியாற்றுகிற அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு மருத்துவ காப்பீட்டு திட்டம் என்ற தமிழ்நாடு அரசு ஒரு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அதற்கு மாதந்தோறும் எங்களுடைய ஊதியத்திலிருந்து தற்போது பணிபுரிபவர்களுக்கு 300 ரூபாயும் ஓய்வு பெற்றவர்களுக்கு 497 ரூபாயும் பிடித்தம் செய்கிறார்கள். இது ஒரு தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற தனியார் காப்பீட்டு நிறுவனத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து எந்த ஒரு மருத்துவ நிதி தொகையும் அரசு அலுவலர்களோ ஆசிரியர்களோ ஓய்வு பெற்றவர்களோ பெற முடியவில்லை. எந்த ஒரு மருத்துவமனையிலும் இந்த மருத்துவ காப்பீட்டு தமிழ்நாடு அரசின் மருத்துவ காப்பீட்டு அட்டையினை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, ஒப்புக்கொள்வதும் இல்லை, அதற்கு மரியாதை தருவதும் இல்லை. அதுதான் மிக முக்கியம். தமிழ்நாடு அரசின் சிம்பல், தமிழ்நாடு அரசின் சின்னம் பொறித்த ஒரு அட்டை தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அட்டையை எந்த ஒரு தனியார் மருத்துவமனைகளும் ஏற்றுக்கொள்வதில்லை. எந்தெந்த தனியார் மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் மிக பிரபலமாக இருக்கிறதோ அந்த மருத்துவமனைகளில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி நாங்கள் அவர்களோடு டைப் செய்வதில்லை, எனவே நீங்கள் தனியாக பில் கொடுத்து தான் அரசாங்கத்திலே கிளைம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இதற்கு கடந்த காலங்களில் இந்த ஒப்பந்தத்தை பெறுவதற்காக டெண்டர் முறை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கிற போது அது ஒரு மறைமுகமாக என்ன நடக்கிறது என்பது தெரியவில்லை. மருத்துவமனைகளும் இதை சரியாக சொல்வதில்லை. எனவே இதனால் எந்த ஒரு அரசு அலுவலர்களுக்கும் பயனில்லை. அரசாங்கம் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை கேட்பதும் இல்லை. எனவே நாங்கள் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தில் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி ஒரு மாதத்திற்கு எவ்வளவு தொகை நீங்கள் செலவழிக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு நிவாரணம் தந்திருக்கிறீர்கள், கிட்டத்தட்ட 18 லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இந்த சந்தா தொகையினை செலுத்துகிறோம். யாருக்காவது பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இது குழு காப்பீட்டு திட்ட அடிப்படையில் இது ஒரு நல்ல பயனுள்ள திட்டம். எனவே ஒருவர் லட்சக்கணக்கில் செலவு செய்ய முடியாது. எனவே 100 பேருடைய பணம் சேர்ந்தாவது ஒருவருக்கு பயன்பெறும் என்ற அளவிலே தான் இது எல்லா அரசு அலுவலர்களும் ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் முதலில் அரசாங்கம் இந்த திட்டத்தை அமல்படுத்துகிற போது அரசு அலுவலர் ஆசிரியர் ஓய்வு பெற்றவர்களிடம் ஆப்ஷன், அதாவது அவருடைய விருப்பம் கேட்டுத்தான் இந்த ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் யாரிடமும் கேட்பதில்லை. அரசாங்கமே ஊதியம் தருவதால் அரசாங்கமே பிடித்தம் செய்து கொள்கிறார்கள். எனவே இதற்கு ஒரு சரியான முடிவு ஏற்பட வேண்டும் என்று சென்ற 3/6/2025 ஒரு போராட்டம் நடத்தினோம். அதற்கு பிறகு 3/6/2026 30/6/2026 இந்த ஒப்பந்தம் முடிகிற காரணத்தினாலே 3/6/2026 ஒரு திறந்தவெளி ஒரு ஆர்ப்பாட்டத்தை, திறந்தவெளி ஒரு போராட்டத்தினை நடத்தி அரசினுடைய கவனத்தை ஈர்க்கலாம் என்று கருதினோம். ஆனால் புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கிற போதே ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை, நேர்மையான நிர்வாகத்தை நான் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் என்பது மிகப்பெரிய மோசடி நிறுவனமாக இருக்கிறது. மோசடி நடைபெறுகிறது. எனவே இதில் மாபெரும் ஊழல் இருக்கிறது. எனவே இதில் நேர்மையாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு சரியான தீர்வு காண்பார் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த 3/6/2026 போராட்டம் செய்வதை தவிர்த்து சென்ற 15/5/2026 நேரடியாக மாண்புமிகு முதல்வர்களிடம் மற்ற அமைச்சர் பெருமக்களிடம் இந்த மனுக்களை அதிகாரிகளிடம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு பிறகு 19ஆம் தேதி அன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அஞ்சலகம் மூலமாக, விரைவு அஞ்சல் மூலமாக மனு அனுப்பினோம். அதற்கு பிறகு நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திலும் மற்றும் அமைச்சர்கள், வருவாய்த்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர்,
சுகாதாரத்துறை அமைச்சர், மற்ற சுகாதாரத்துறை செயலாளர், வருவாய்த்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் ஆகியோரிடமும் இந்த மனுக்களை அளித்திருக்கிறோம். எனவே இதற்கு ஒரு சரியான முடிவுகள் ஏற்பட வேண்டும். அரசு அலுவலர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கிணங்க ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை தரப்பட வேண்டும். 30/6 இது முடிந்து விட வேண்டும். அதற்கு பிறகு அரசாங்கம் ஒருவேளை இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு கருதினால் முழுமையாக அரசு மருத்துவமனைகளை இந்த தொகையினை கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேல் ஓராண்டிற்கு மருத்துவ காப்பீட்டு நிதி என்ற அந்த பிரீமியம் தொகை மட்டுமே அரசு அலுவலர், ஆசிரியர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ஆசிரியரிடம் 800 கோடி ரூபாய்க்கு மேல் பிடித்தம் செய்யப்படுகிறது. இந்த 800 கோடி ரூபாயை வைத்து அரசாங்கம் மருத்துவமனைகளை, அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்தினால் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுமக்களைப் போல அரசு அலுவலர் ஆசிரியர்களும் 70 வயதுக்கு மேல் ஓய்வு பெற்றவர்களாக இருந்தால் அவர்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆயுஷ்மான் திட்டம் என்று பிரதமர் காப்பீட்டு நிறுவனம் இருக்கிறது. பிரதமர் காப்பீட்டு திட்டத்திலே சேர்வதற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுவரை இருந்த தமிழ்நாடு அரசு அதை ஒப்புதல் அளிக்கவில்லை. எனவே வருகிற அரசு அப்படி ஒரு வேளை அந்த ஆயுஷ்மான் திட்டத்திலே சேர்வதற்கு அந்த மருத்துவமனைகளை இணைத்தால், அரசாங்கம் உத்தரவிட்டால் அதற்கும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த நிறுவனம் இந்த பதிலே தர முடியாது என்கிறார்கள். இது ஒரு கான்ஃபிடென்ஷியல், இது ஒரு சீக்ரெட், இது ஒரு ரகசியம். எங்களுடைய பணம் நாங்கள் செலுத்தி இருக்கிறோம். எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த மருத்துவ நிதி தந்திருக்கிறீர்கள், எத்தனை பேருக்கு மருத்துவம் செய்யப்பட்டிருக்கிறது, இதற்கான புள்ளி விவரத்தை குறைந்தபட்சம் 1 மாதத்திற்காவது தாருங்கள் என்று கேட்டால் இது கான்ஃபிடென்ஷியல், இது ரகசியமானது, இதை நாங்கள் வெளிக்கொணர முடியாது, வெளித்தர முடியாது என்று டெல்லியிலே இருக்கிற ஆர்ஐடி அலுவலகத்திற்கு முதற்கொண்டு நாங்கள் மேல்முறையீடு செய்துவிட்டோம். இனிமேல் நீதிமன்றம் சென்றால்தான். எனவே அந்த அடிப்படையில் இது ஏதோ ஒரு மிகப்பெரிய மோசடி இருப்பதாகவே, யாருக்கும் இந்த ஒப்பந்தம் ஒரு வெளிப்படையான ஒரு திறந்த மனதோடு இது இல்லை என்பதுதான் இந்த பதிலே தர முடியாது என்ற அடிப்படையிலே வைத்து உணர்கிறோம்.